இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? யாராவது உங்ககிட்ட வந்து நீ சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, இல்லை நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானாக இருந்தால் உடனே இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் இன்டென்ஷன் அது கிடையாதுன்னு என்னை நான் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான், இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். நான் ஏதாவது போயிட்டு தருண் நீ இப்படி சொன்னல, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அது என்னை ஹர்ட் பண்ணிருச்சுன்னு சொன்னால் அவர் எடுத்த எடுப்பில் சாரிலாம் சொல்ல மாட்டார். முதல்ல இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இது என் இன்டென்ஷன் கிடையாது பேபி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு தன்னோட சைடை எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவார். அந்த ஸ்பாட்டில் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் ஒரு 5 minutes கொடுத்தோன்னா அவரே வந்து சரி நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு புரியுது, சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணி எனக்கு கன்சோல் பண்ணிடுவார். ஆனால் அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது ஒரு விஷயம், நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், என்ன நான் டிஃபெண்ட் தான் பண்ணிப்பேன். யாராவது நம்மக்கிட்ட வந்து நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு கிடையாது, நம்மளை கெட்டவங்களா காட்டுறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்கன்னு கிடையாது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க நிஜமாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உண்மையாகவே ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே அக்கறை இல்லாதவங்க வந்து சொல்லவே மாட்டாங்கல்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அவங்க சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. அதனால் அடுத்த தடவை யாராவது வந்து இது என்னை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம சைடை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் நின்று சரி நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்டு பாருங்கள். சில நேரம் நம்ம இன்டென்ஷன்ஸை விட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எம்பதி ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிடும்.